ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதாவை தேடி ராதாவும் அன்பும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி ஸ்கூல் முடிஞ்சுட்டு ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ராதா இருந்துட்டு பயங்கர ஷாக்கோட, ஏங்க அங்கே பாருங்க காவேரியை மட்டும் விஜய் பார்த்தா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாயிடும். இங்கே பாருங்க, எப்படியாவது காவேரி கிட்ட பேசி இந்த ஊரை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கி காவேரி கூட பேசலான்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் காவேரி யாருன்னே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம அன்பு இருந்துட்டு, என்ன ராதா, இவன் நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கா, இன்னும் இவளுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும். பார்க்கறதுக்கு அப்படிதாங்க தெரியுது. இவ பின்னாடியே போயிட்டு இவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசலாங்க, அவங்க அம்மா கிட்ட பேசினாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதாவும் அதுக்கப்புறம் அன்பும் காவேரி பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. காவேரி பின்னாடியே போன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு அப்போதான் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே காவேரியை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட, காவேரி வந்துட்டியா காவேரி, வா காவேரி, நீ வந்ததுமே கடைக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த காவேரி, அப்படியாம்மா, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பும் நம்ம ராதாவும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே கதவை தட்டுறாங்க. தட்டின உடனே நம்ம சாரதாவும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்துட்டு நம்ம ராதாவையும் அன்பையும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அம்மா நீங்களா, நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கேட்கவும், இங்க பாரு சாரதா, நான் உன்னை தேடி தான் வந்தேன், எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கேட்குறீங்க நீங்க, எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா, நாங்க எங்களோட பொழப்பை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், நாங்க எங்க போனா என்ன வந்தா என்ன, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நீங்க இந்த ஊர்ல இருக்கவே கூடாது, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க யாருங்க இதை சொல்றதுக்கு, எதுக்காக நீ எங்களை ஊரை விட்டு போக சொல்றீங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வேலை, இனிமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வேலையை நான் பார்த்துட்டேன் வச்சுக்கோ, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், என்ன இன்னும் உன்னோட பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே சாரதா வந்துட்டு, இங்க பாருங்க, என்னோட பேத்தி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு, பேத்தியை கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது காவேரிக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம அன்பையும் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராதாவையும் வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அன்பும் ராதாவும் ரொம்பவே கோபத்தோடையும் ஆவேசத்தோடையும் வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக். என்ன, காவேரி உயிரோட தான் இருக்காளா, அதுவும் இந்த ஊர்ல தான் இருக்காளா, ஐயோ கடவுளே, இத்தனை வருஷமா என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்களே, இவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்தோடு போயிட்டு, தாத்தா என்ன தாத்தா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜய் வாடா விஜய், எப்போ வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க தாத்தா, காவேரியை பத்தி நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அப்பவே நான் வந்துட்டேன். இங்க பாருங்க தாத்தா, நீங்க இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தாத்தா, நீங்க எனக்கு நல்லதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இத்தனை வருஷமா நான் நினைச்சேனே, ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்களே, நானும் என்னோட குழந்தையும் நாளுக்கு நாள் என்னோட காவேரிய நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கோமே, அது உங்களுக்கு தெரியலையா, அது தெரிஞ்சிருந்தோம் எங்க கிட்ட இத்தனை நாளா மறைச்சுக்கிட்டு இருந்தீங்களே, பாப்பா உங்ககிட்ட அம்மா எங்கன்னு கேட்கும் போதாச்சு காவேரி எங்க இருக்கான்னு நீங்க சொல்லியிருக்கலாம்ல, அப்படி ஏன் தாத்தா என் மேல அவ்வளவு பெரிய கோவம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருப்பா விஜய், இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த பசுபதியால உனக்கும் உன்னோட குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தையே நான் பண்ணேன். திரும்பவும் காவேரி உங்ககிட்ட வந்துட்டானா அந்த பசுபதியால உனக்கும் பாப்பாக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த 5 வருஷமா தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ காவேரி வந்துட்டானா நிம்மதியே இல்லாம போயிடுமேன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். இங்க பாருங்க தாத்தா, நீங்க சொல்ற காரணம் ரொம்ப சில்லியா இருக்குது தாத்தா, அந்த பசுபதிக்காக நீங்கள் யோசிச்சு என்னோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடையே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க தாத்தா, இப்போ காவேரி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், முதல்ல காவேரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்பு இருந்துட்டு, இங்கே பார்ப்பா விஜய், இந்த விஷயத்த நீ இப்படி இதோட விட்டுறது தான் நல்லது, இனிமே இதை பற்றி நம்ம பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க சித்தப்பா, உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையை பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம், முதல்ல காவேரி எங்கே இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி
கேட்கவும் நம்ம ராதா இருந்துட்டு, இங்க பாருப்பா விஜய், இங்க பாருங்க சித்தி, உங்களுக்கும் அவ்வளவுதான் மரியாதை. காவேரி எங்க இருக்கா, முதல்ல என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இவ்வளோ ரொம்ப ஆவேசமா பேசுறதுனால நம்ம அன்பும் நம்ம ராதாவும் காவேரி இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம காவேரி ஒரு பக்கமா, யாருமா இவங்கெல்லாம், எதுக்காகமா நம்மளை இந்த ஊரை விட்டு போக சொல்றாங்க, இங்க பாருமா, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் எனக்கு தெரியுது, எதுக்காகமா என்கிட்ட இருந்து என்ன விஷயத்த மறைக்கிற, எனக்கு ஒன்றும் புரியலமா, எனக்கு கொஞ்ச நாளா நடக்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்குது, முதல்ல என்ன விஷயத்த மறைக்கிறேன்னு என்கிட்ட சொல்லுமா, எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது, யோசிச்சு யோசிச்சு மண்டையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது அதாவது சாரதா இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனே கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து யார் என்னன்னு பார்த்த உடனே நம்ம விஜய் நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. தம்பி, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னத்தை சொல்கிறீங்க, நான் உயிரோட இருக்கிறதா நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டத்தோடு கேட்கவும், இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் இறந்துட்டதா எங்ககிட்ட சொன்னாங்களே தம்பி, அதனால தான் என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு நான் என்னோட ஊருக்கு போயிட்டேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கேட்கவும், இங்கே பாருங்க காவேரி எங்கே இருக்கா, காவேரி இப்போ என்னோட நினப்பில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தம்பி, அவளுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி, இப்போ வரைக்கும் உங்களை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட அவகிட்ட சொல்லலை, அவள் உங்களை பற்றி ஏதாச்சும் கேட்டானா நீங்கள் இறந்துட்டதா எப்படி அவகிட்ட சொல்கிறதுன்றதுக்காக இத்தனை வருஷமாக அவகிட்ட இந்த பற்றி நான் சொல்லவே கிடையாது, இப்போ வரைக்கும் தனக்கு குழந்தை பிறந்ததையோ கல்யாணம் ஆனதையோ அவள் மறந்துட்டா, இப்போ வரைக்கும் அவருக்கு ஞாபகம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம அதாவது விஜய்க்கு ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை இப்போ காவேரி எங்க இருக்கா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி உள்ளதான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே காவேரி ரொம்பவே ஒரு மாதிரி குழப்பத்தோடு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு நம்ம காவேரி இருந்துட்டு யார் என்ன கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே கனவுல வர அந்த ஹீரோ, நீங்க எப்படி இங்க என்னோட கனவுல டெய்லியும் நீங்க வந்துகிட்டே இருப்பீங்க தெரியுமா, நீங்க என்னோட ஹீரோன்னு நினைக்கிறேன், உங்க கூட நான் எப்பயோ வாழ்ந்த மாதிரி எனக்கு ஞாபகம், நீங்க எப்படி இங்க கனவு உலகத்துல இருந்து நேரா டைரக்டா இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், விஜய் இருந்துட்டு, காவேரி நான் உன்னோட புருஷன், உனக்கு ஞாபகம் இல்லையா, நமக்கு ஒரு குழந்தை இருக்குது காவேரி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்ல காவேரி கண்ணுல இருந்து தண்ணி மாலை மாலையா வந்துகிட்டே இருக்குது. இது இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா மா, என்னம்மா சொல்றாங்க இவர் தான் என்னோட புருஷனா, எனக்கு குழந்தை பிறந்துச்சாமா, எனக்கு குழந்தை பிறந்ததை நீ மறைச்சிட்டியாமா என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு காவேரி, இத்தனை வருஷமா நான் உன்னோட புருஷன் இறந்துட்டதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி, ஆனா உன்னோட புருஷன் உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு தெரியலடி, அப்படி ஒரு உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த விஷயம் தெரியாததுனால தாண்டி உன்னோட புருஷனை பத்தி நான் உன்கிட்ட சொல்லல, அப்படி சொல்லியிருந்தா நீ என்ன என்கிட்ட என்ன கேட்டிருப்ப, என் புருஷன் எங்கன்னு என்கிட்ட கேட்டிருப்பல, உன் புருஷன் உன்னை விட்டு சாமி கிட்ட போயிட்டான்னு எப்படிடி என்னால சொல்ல முடியும், அதனால தாண்டி இத்தனை வருஷமா நான் இந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன், சரிம்மா என் புருஷனை பத்தி தான் என்கிட்ட மறைச்சிட்டேன், என்னோட குழந்தைய பத்தி என்கிட்ட இருந்து எதுக்காகமா மறைச்ச, நீ எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டமா, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு சாரதா வந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரி என்ன மன்னிச்சிடுறி காவேரி, விஜய் தம்பி இத்தனை வருஷமா உயிரோட இருக்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் தம்பி, என்ன நீங்க மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, இவங்க சொல்றதெல்லாம் நான் நம்பாம உங்களை தேடி நான் வந்திருக்கணும் அத்தை, நான் உங்களை தேடி வராததுதான் ரொம்ப பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. காவேரி நீயும் என்ன மன்னிச்சிரு காவேரி, இத்தனை வருஷமா உன்னோட நிலப்புல மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடி வந்துருவன்னு எனக்கு தெரியும், என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நீ என்னை விட்டு போயிட்ட, சாமி கிட்ட போயிட்ட, அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா என்னோட மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல நீ இன்னும் உயிரோடு இருக்க, என்னை தேடி வருவேன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படி இப்போ 5 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்திருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நம்ம பாப்பா நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு தெரியுமா, அந்த குழந்தை இது வரைக்கும் நீ பார்த்ததே இல்லைல்ல, இப்போ நான் கூட்டிட்டு போட்டா உன்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, நீங்க என்னோட புருஷன் எல்லாம் சொல்றீங்க, ஆனா நீங்க என்னோட
என்னோட புருஷன்னு சொல்றதையே என்னால நம்ப முடியல. நான் என்னோட குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. இங்க பாருங்கம்மா, நீங்க ஏற்கனவே என்கிட்ட இந்த மாரி விஷயத்த சொல்லியிருந்தா கண்டிப்பா எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்தியிருப்பேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியலையே. இங்க பாருங்க, நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க டெய்லியும் என்னோட கனவுல வருவீங்க. வந்து என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க. நான் நெறைய பேர் கூட ஒரு பெரிய பங்களால இருந்தேன். அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனா யாருமே அ இவங்கலாம் யாரு, எதுக்காக என் கூட இருக்காங்க அப்படின்ற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, நீங்க என்னோட புருஷன் தானான்றது எனக்கு எப்படி நான் நம்புறது? இங்க பாரு காவேரி, நீயும் நானும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு, நம்ம கல்யாண ஃபோட்டோ, நம்ம வளகாப்பு வளகாப்புல எடுத்த ஃபோட்டோ எல்லாமே நான் வச்சிருக்கேன். பாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னத்தையா எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. காட்டுன உடனே நம்ம காவேரிக்கு அப்படியே பயங்கர ஷாக். அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே விஜய் இருந்துட்டு, காவேரி என்னாச்சு காவேரி? அப்புறமா நம்ம சாரதா இருந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிச்சு விடுறாங்க. அப்பதான் நம்ம காவேரி எழுந்து உட்காந்துருச்சு. இங்க பாருங்க, இத்தனை வருஷமா உங்களையும் என்னோட பொண்ணையும் நான் பிரிஞ்சு இருந்தேனா, இப்போ நம்ம குழந்தை எப்படி இருக்கா? பெருசா ஹைட்டா வயிற்றுப்பால. நான் குழந்தையில அவ பண்ற சேட்டையெல்லாம் பார்க்காம நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன்ல. நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணி இருக்கிறதுனால தான் அவ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறா. அப்படிதானே? இங்க பாரு காவேரி, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள பிரிச்சு வச்சுட்டாங்க. நம்மளா பிரியல, சரியா? நான் இப்போ உன்னை தேடி வந்துட்டேன்ல, நீ கவலைப்படாத. இனிமே உன்னை ராணி மாதிரி நான் பாத்துக்கிறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் என்னோட குழந்தைய பார்க்கணும். இப்போ என் குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு காவேரி, நீ கவலைப்படாத. நம்மளோட குழந்தைய காட்டுறதுக்காக நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி, நானும் இத்தனை வருஷமா என் பேத்தியை பார்க்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன். என்ன பண்றது, எத்தனையோ இடத்துல விசாரிச்சோம். நீங்க பழைய வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. நீங்க பழைய நம்பர் எல்லாம் மாத்தி புது நம்பரை வச்சிருக்கீங்க போல. பழைய நம்பருக்கு எத்தனையோ தடவை நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க ஃபோனே எடுக்கல தம்பி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்னோட ஃபோனு ஆக்சிடென்ட்ல அது இது தொலைஞ்சு போனதுனால புது சிம்மு, புது ஃபோனுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அதே மாதிரி உங்க நம்பரும் என்கிட்ட இல்லை. நான் உங்களை தேடி வராது ரொம்ப பெரிய தப்பு தான். இங்க பாருங்க தம்பி, என்னையும் என்னோட பேத்தியை பார்க்க கூட்டிட்டு போறீங்களா தம்பி? என்னை கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, என்ன கேட்குறீங்க நீங்க? வாங்க அத்தை போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு சாரதா கிட்ட, இங்க பாரு சாரதா, என்ன மன்னிச்சிரு சாரதா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஐயா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் எதுவுமே மாற போறது கிடையாது. அதனால நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போற விஷயத்த மட்டும் பார்க்குவோம் ஐயா. நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம அது குட்டி காவேரியை பார்க்கறதுக்காக எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. போன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு குட்டி காவேரியை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவ என்னோட ஸ்கூல்ல கிளாஸ்ல படிக்கிறவளாச்சே, அம்மோ நீ அம்மோ என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம அதாவது யாரு, நம்ம அதாவது யாருக்கா குட்டிக்காவே இருந்துட்டு, என்ன மேம் நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க மேம். அப்பா, நான் உங்ககிட்ட சொல்லுவேங்கல்ல, நீங்கள் எனக்கு ராஜா ராணி கதை சொல்கிறதுல வர ஹீரோனி மாதிரி இவன் என்னோட மிஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைப்பா, இவங்க தான்ப்பா என்னோட மிஸ்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன காவேரி அதாவது என்ன காவேரி சொல்கிற, இவங்க தான் உன்னோட மிஸ்ஸா? எனக்கு தெரியவே தெரியாது காவேரி. நீ முதல்லே இவங்களை காட்டியிருந்தா கண்டிப்பாக உன்னோட அம்மா யாரு நான் காட்டியிருப்பேன். இவங்க தாண்டா உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம குட்டி காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா என்னப்பா சொல்றீங்க, இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, இவங்க என்னோட அம்மான்னு சொன்னதுன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா, நீங்க தான் என்னோட அம்மாவா? ஏமா இத்தனை நாளா என்னை பார்க்க வரல? நான் இத்தனை நாளா அப்பா கிட்ட எத்தனையோ தடவை உங்களை அதாவது உங்ககிட்ட கூட்டிட்டு போக சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா அம்மா ஒரு நாள் வரும், கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாங்கம்மா. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு பயங்கர சந்தோஷமா அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, ஐ லவ் யூமா, ஐ மிஸ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலா அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் நாளே இவ என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டா. ஏதோ பழைய ஜென்ம, அதாவது ரத்த பந்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ எனக்கு தோணுச்சு. எனக்கும் இவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. கிளாஸ்ல எத்தனையோ பசங்க இருக்காங்க, ஆனா இவளை மட்டும் எனக்கு தனியா பிடிச்சி போச்சு. ஆனா அதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா
வாடா குட்டி பாப்பா, நான் தான் உன்னோட அம்மாவோட அம்மா, நான் தான் உன்னோட பாட்டி அப்படின்னு சொல்லவும், பாட்டி இத்தனை நாளா என்னை பார்க்காம நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா? ஏன் என்னை பார்க்க வரல? எதுக்காக நீங்க என்னை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட சாரதா இருந்துட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுருக்காங்க. நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு, இங்க பாருடா பாப்பா, அம்மாக்கும் பாட்டிக்கும் வெளியூர்ல நிறைய வேலை இருந்துச்சா, அதனால தான் உன்னை பார்க்க வரல. இப்போ வந்துட்டாங்கல்ல, இனிமே அதை பத்தி பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, சரிங்கப்பா நான் இனிமே பேசல. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க பாட்டி, உங்க 2 பேருக்குமே சொல்றேன், இனிமே நீங்க 2 பேருமே என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு நம்ம சாரதா இருந்துட்டு குழந்தைய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இனிமே நம்ம அதாவது காவேரிக்கும் விஜய்க்கும் நடுவில் பசுபதி வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.